தேர்தலுக்கு முதல்ல அப்படின்னா இந்த பிரச்சாரங்கள் நடக்கும்போதே அங்க வந்திருக்கக்கூடிய கூட்டங்களை வச்சு நிறைய கருத்துக்கள் விமர்சனங்கள் அப்படியெல்லாம் வெளியாகிட்டு இருந்தது இல்லையா? கூட்டம் ஓட்டா மாறுமா, இப்படி நிறைய கருத்துக்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருந்தது. கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுடைய கண்டிப்பா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். நம்பவே முடியல. இப்ப கூட அந்த கட்சிகள் வந்து இன்னும் அதிர்ச்சியிலேயே இருக்காங்களா, எப்படிரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் சிவாஜி படத்துல ஒரு டயலாக் இருக்கு இல்லையா, சும்மா இருந்தவனை நோண்டி விட்டு சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. அதே மாதிரி சும்மா இருந்த விஜயை வந்து பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து இப்ப வந்து சிஎம் ஆக்க போறீங்க. குடும்ப அரசியலுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவர் வந்தாரு. வர முன்னாடி வந்து நிறைய வாக்குறுதிகள் தந்தார். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் இப்ப நிறைவேறிட்டா அப்படின்னு கேட்டா 100க்கு ஒரு 10% நிறைவேறிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த சீட்ல உட்கார்ந்தாதான் அந்த சீட்டோட சூடு என்ன அப்படின்னு தெரியும். சோ பார்க்கலாம், விஜய் வந்து உட்கார்ந்தாருன்னா அந்த சூடு எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை வந்து அனுபவிச்சு பாப்பார்ல. இப்ப இதுக்கு பதிலுக்கு வந்து ட்ரம்ப் வந்து அது வந்து நிராகரிச்சிருக்காரு. சோ ஆக மொத்தத்துல இதுக்கு ஒரு எண்டே இல்ல அப்படின்ற மாதிரி தான் நிலவரம் வந்து போய்கிட்டு லூப்ல அப்படியே ரிப்பீட்ல போய்கிட்டு இருக்கு. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம். என்ன ஒரே சந்தோஷமா இருக்க மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிச்சவர் வந்து வெத்திக்கிட்டே இருக்காரு. நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். எப்படி பிளேட்டை பக்கம் மாத்தி விட்டீங்க பாத்தீங்களா? எனக்கு பிடிச்சவரு அப்படிங்கறத தாண்டி உலகமே எதிர்பார்த்திருந்த, உலகம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. தமிழக வெற்றி கழகம் தான் இந்த தடவை தமிழக சட்டமன்ற தேர்தலில் முன்னிலை வகிக்கும் அப்படின்னு சொல்லி பல கருத்து கணிப்புகளுக்கு மத்தியில் இப்போ அப்படியே உல்டாவா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கருக்கு வந்து கம்பன் புகழ் விருது வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாற்றை மாற்றியவர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தோட கொடுத்திருக்காங்க. அதை பத்தியும் பார்க்கலாம். ஆமா, அதே மாதிரி மிக முக்கியமான எங்களுடைய நாட்டில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொன்னா, இந்த திரைசேரியில இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து காணாமல் போன சம்பவம். இந்த சம்பவத்துல பல விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. விசாரணைகளோட முன்னோட்டம் எப்படி இருக்கு, என்னென்ன தகவல்கள் இப்போ வரைக்கும் வெளியாகி இருக்கு. அண்மையில வந்து ஒரு அதிகாரியும் வந்து இதுல வந்து தற்கொலை செய்து கொண்டிருந்தார் இந்த சம்பவம் காரணமா. இதை பத்தின தகவல்களை நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சரி, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, களுத்துறை பகுதியில வந்து ஒரு ஆசிரியை அவங்களுடைய குடும்ப தகராறு காரணமாக, அதாவது கணவனுடைய ஏற்பட்ட மனக்கசப்புனால வந்து அவங்க உயிரையே விட்டுருக்காங்க. இதை பத்தியும் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம உலக நிலவரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். நிச்சயமா. சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்றைய நாள்ல வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நாள். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்ற மாதிரி மே 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல தபால் வாக்குகள் எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே வந்து காலையில் எழும்பும் போதே சோஷியல் மீடியா பக்கம் போக முடியல. எல்லாமே வந்து என்ன சொல்றது, அமோக வெற்றியாக தான் இருந்தது தபால் வாக்குகள்லேயே. இது வந்து எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். தேர்தலுக்கு முதல்ல அப்படின்னா இந்த பிரச்சாரங்கள் நடக்கும்போதே அங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டங்களை வச்சு நிறைய கருத்துக்கள் விமர்சனங்கள் அப்படியெல்லாம் வெளியாகிட்டு இருந்தது இல்லையா? கூட்டம் ஓட்டா மாறுமா, இப்படி நிறைய கருத்துக்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமும் கூட எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள்லையும் வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ் மை இந்தியா உட்பட பல கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தது. அதுலேயும் திமுகவுக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பல கருத்து கணிப்புகள் வெளியாக இருந்ததை பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை இந்த ஷூட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் வரைக்குமே தமிழக வெற்றி கழகம் 110 தொகுதிகளில் வந்து முன்னிலை வகிக்கிறதா தான் இப்போ வரைக்கும் தரவுகள் சொல்லுது. அப்போது இன்னைக்கு இரவு தமிழகத்தோட முதலமைச்சர் யாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கான பதில் கிடைக்க போகுது. அது யாரா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே இப்போ வரைக்கும் கரெக்டா இருக்கு. அதான் சொல்லணும். கரெக்ட் தான். அது உண்மையா சொல்லணும் அப்படின்னா வந்து திமுகவின் கோட்டையை வந்து விஜய் தகர்த்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்பவே முடியல. இப்ப கூட அந்த கட்சிகள் வந்து இன்னும் அதிர்ச்சியிலேயே இருக்காங்களா, எப்படிரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் சிவாஜி படத்துல ஒரு டயலாக் இருக்கு இல்லையா, சும்மா இருந்தவனை நோண்டி விட்டு சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. அதே மாதிரி சும்மா இருந்த விஜயை வந்து பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து இப்ப வந்து சிஎம் ஆக்க போறீங்க. பாப்போம் யார் முதலமைச்சர் அப்படின்றது வந்து தெரிய வரும். சரி, விஜய் இப்போ வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போறாரு, அவர் முதல்ல என்னத்துல வந்து கையெழுத்து வைக்க போறாரு அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து ஆர்வமா இருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் வந்து இந்தியாவுல நடந்தாலுமே கூட இலங்கையில இருக்கவங்க வந்து ரொம்ப ஹைப் ஆகுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து இலங்கையில ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ இந்த ஃபேன்ஸுக்காக விஜய் என்ன செய்ய போறாரு, கச்சத்தீவை விட்டு கொடுக்க போறாரா, இல்லாட்டி கச்சத்தீவுக்காக சண்டை போட போறாரா, தமிழ் அகதிகள் வந்து அங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்றது வந்து
பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆமா. அதோட வந்து நீங்க சொல்லும்போது தான் இப்போ தமிழகத்துல இப்போ நிலவரம் எப்படி இருக்குன்னு சொன்னா, விஜயோட வீட்டு முன்னுக்கு பலத்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து வெற்றி கொண்டாட்டங்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் முதல்ல தொண்டர்கள் மட்டும் இல்ல, நம்மளுடைய ஒருத்தவங்க கூட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. வாக்கு என்ன அவங்க ஆமா. வந்து காருக்குள்ள போறாங்க. ம். தொண்டர்கள் வெளியில இருக்க, இவங்க வந்து போறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தானே. அதெல்லாம் அப்படிதான். ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து என்ன உங்க ஃப்ரெண்ட் வின் பண்ணா நீங்க போய் பார்க்க ஓ! மாட்டீங்களா? அப்படி. ஓகே, ஆமா. ஓகே. இல்ல இருக்காம இருக்குமா பின்ன? ஃப்ரெண்ட்ஷிப் தானே. இப்படியான பட்சத்துல வந்து இந்த மாதிரி தான் நிறைய தகவல்கள், நிறைய செய்திகள், நிறைய காணொளிகள் எல்லாமே அவங்களுடைய வீட்ல இருக்கவங்களும் கூட செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா இப்போ இந்த 110 தொகுதிகள்ல வந்து அவங்க முன்னிலை வகிக்கிறாங்க. இனிமே தான் வாக்குகள் இன்னும் எண்ணிக்கை போய்க்கிட்டு தான் இருக்கு. எண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் எத்தனை தொகுதிகள்ல அவங்க முழுமையான வெற்றிகள பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ வரைக்குமே 5 தொகுதிகள்ல முழுமையான வெற்றிய பதிவு செஞ்சு, அதாவது அவங்களுடைய சட்டமன்றத்துக்கு வந்து 5 தொகுதிகள்ல வெற்றி பெற்றவங்க வந்து போறாங்க. அது உத்தியோகபூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை தொகுதிகள்ல வெற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் போக போக. ஆனா இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சாரங்களுக்கும் வந்து அதிக அளவுல கூட்டம் வந்தது. ஆனா இந்த கூட்டம் எல்லாம் எங்க போச்சு? ஓட்ஸ் எங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய மாதிரி அவங்களுடைய வாக்குகள், இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு தோல்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதுலயும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க வந்து இந்த திமுகவையும் தாண்டி முன்னிலை வகிக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்போ மக்கள் மத்தியில ஒரே ஒரு கேள்விதான். இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சேர்ந்த கூட்டமா? அப்படி இல்லைன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்கக்கூடிய எதிரிகளா? அப்படின்னா எதிர்ப்பு வாக்குகளா? அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வந்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரியே முதலமைச்சரா வருவாரா? அப்படி முதலமைச்சரா வந்தா என்னென்ன சொன்னதெல்லாம் செய்வாரா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ தேர்தலில் வந்து 118 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கணும். அதாவது பெரும்பான்மை இருக்கணும். இப்படி பெரும்பான்மை இருந்தால் தான் தமிழக வெற்றி கழகம் இப்போ இருக்கக்கூடிய தரவுகளோட அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆட்சியை வந்து தமிழகத்தில் நிறுவ முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கணும். அப்போ இந்த கூட்டணி ஆட்சி யார் கூட அமைக்கலாம்? அதுக்கான தகுதி யாருக்கு இருக்கு? விஜய் கூட யாரு சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க? அப்படிங்கிற இப்போ பல கேள்விகள் எழுப்பப்பட்டுட்டு இருக்கு. பல செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா ஒருவேளை காங்கிரஸோட இவர் அப்படின்னா கூட்டணி அமைப்பாரா? கூட்டணி ஆட்சி நடக்குமா? அப்படின்னு சில கருத்துக்களும் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வெயிட் எல்லாத்தையுமே பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்ஸை வந்து என்ன இல்லையா, ஸோ எண்ணினாதான் இவர் வந்து முன்னுக்கு வருவாரா இல்லையா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அவரும் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப சொன்ன சார் அடியில இருந்துட்டு திடீர்னு மேல வந்துட்டாலும் சொல்ல முடியாது. ஆமா. இதுல பாதிக்கப்பட்டது வந்து நாம் தமிழர் கட்சி தான். ஏன் அப்படின்னு ஒரு சொன்னா பாதிப்புல பெரிய பாதிப்புன்னு ரொம்ப சொல்லலாம். பெரிய பாதிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த விஜயோட தமிழக வெற்றி கழகம் அறிமுகமானதுனால இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. இந்த திமுகவோட ஓட்ஸ் உடைப்பாரா, அதிமுகவோட ஓட்ஸ் உடைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததை தாண்டி இப்போ நாம் தமிழர் வந்து கடந்த தேர்தலில் 3% இருந்தது. அது இப்போ வந்து அதை விட ரொம்ப வீழ்ச்சியை பதிவு செஞ்சிருக்கதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்படியான பட்சத்தில் நீங்க சீமான்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இப்போ சரி, நீங்க சொன்ன மாதிரியே தமிழகத்துல தேர்தல் நடக்குது. இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க இல்லையா தமிழக வெற்றி கழகத்துக்கு. அவங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்கள் அவங்க பதிவிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னடா இங்க இருக்கவங்களுக்கு இவ்வளவு அரசியல் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா இலங்கைக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு. இலங்கை அரசியல்லையே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதுக்கு கூட குரல் கொடுக்காத பலரும் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்காக குரல் கொடுக்கறத பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்படி சொல்லும்போது தான் நிறைய பேர் வந்து பல விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, தமிழ்நாட்டில் முதலமைச்சரா யாரு விஜய் வந்துட்டாரு, தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு, அதனால நீங்க ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, கொண்டாடுறீங்க, அவர் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு இப்போ வரைக்குமே ஒழுங்கான ஒரு பதில் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் அவங்களே கூட இந்த தமிழ் தேசியத்துக்காக ஒரு பெரிய குரல் எழுப்பக்கூடிய ஒருத்தர். அப்போ அவங்களோட ஒப்பிடும்போது தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க வந்து இப்போ விஜயோட கொள்கைகள் எப்போவுமே வந்து இந்த பெரியார், அம்பேத்கர் அவங்களோட ஒப்பிட்டு தான் இருக்கும். ஆனால் தமிழ் தேசியமும் அவர் ஓரளவுக்கு சாஃப்டான ஒரு டோனில் கதைக்கக்கூடிய ஒருத்தர் தான். அவருடைய பிரச்சாரங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஈழத்தமிழர்களுக்கு விஜய் என்ன செய்வார் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியா அவங்ககிட்ட இருக்கா? ஏதாவது
அது வந்து கடைசியா நான் வந்து எங்களுடைய எலெக்ஷன்லயே நிறைய பட்டுட்டேன். ஜனாதிபதி அனுரகுமார் இருக்கார் இல்லையா, அவர் கூட இதே தான் சம்பவம் தான் நடந்துச்சு. குடும்ப அரசியலுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் அவர் வந்தாரு. வர முன்னாடி வந்து நிறைய வாக்குறுதிகள் தந்தார். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் இப்ப நிறைவேறிட்டா அப்படின்னு கேட்டா 100க்கு ஒரு 10% நிறைவேறிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர் கூட நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. யாரு, நம்ம விஜய் அவர்கள் வந்து இந்தியால நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. ஆனா அவர் தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து இலங்கைக்கு என்ன செய்வேன் அப்படின்றது வந்து அவ்வளவு பெருசா எதுவுமே சொல்லல. சோ பார்க்கலாம், அவர் என்னதான் இருந்தாலும் வந்து இலங்கை நாட்டினுடைய மருமகன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ பாவம் அது வந்து அவருடைய மனசுல கொஞ்சமாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய வைஃப் இருக்காங்களோ இல்லையோ, ஈழத்தமிழுக்கு அவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா, ஈழத்தமிழர்கள் விவகாரத்துல அவர் அதிகமான விஷயங்களை பொதுவா வெளிப்படையா பேசாம இருந்தாலுமே கூட இந்த இலங்கை அகதிகள் பத்தி அவர் பல இடங்கள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு அந்த முழுமையா அந்த நாட்டுல சுதந்திரம் இப்போ பல பேர் இருக்காங்க இல்லையா, இன்னும் அகதிகளாகவே அங்க முழுமையான அந்த விஷயங்களை அனுபவிக்க முடியாம இந்தியால அகதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் சேவை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. பாப்போம் அவர் உண்மையாவே அவருடைய வாக்குறுதிகளை காப்பாற்றாரா இல்லையா அப்படிங்கிற தொடர்பா. அதையும் தாண்டி ஈழத்தமிழர்களுக்காக விஜய் ஒரு குரல் எழுப்பினாலும் கூட, ஏன்னா இது தமிழக சட்டமன்ற தேர்தல் இல்லையா, இப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னாலும் கூட அது மத்திய அரசாங்கத்தை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. இந்தியாவோட மத்திய அரசாங்கத்தோட கையில தான் முழு அதிகாரமே இருக்கு. அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு இவர் ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை பாருங்க, சர்வதேச விசாரணைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்காக விஜய் கொடுக்குற குரல் வந்து பலமா ஒலிக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னதுதான். விஜய்க்கு வந்து புலம்பெயர் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் கிட்ட ஒரு மெசிவான ஒரு கிரவுட் இருக்கு, அதுவும் ரசிகர் பட்டாளம் இருக்கு. அப்போ இந்த ரசிகர்களுக்காக அவர் ஏதாவது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு அப்படின்னு நினைக்கிறாரா இருந்தா, அவர் வந்து ஈழத்தமிழர்கள் விவகாரத்துல குரல் கொடுக்கணும். அது வந்து மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமா மாறுமா இருந்தா நிச்சயமா எங்களுடைய விஷயங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சீமான் அளவுக்கு அவர் தமிழ் தேசியத்துக்கு ஈடுபாடான ஒருத்தர் கிடையாது. வெளிப்படையா பல இடங்கள்ல பேசல. இருந்தாலும் எங்களுடைய தமிழர்கள், எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து விஜய்க்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நைட் என்ன முடிவு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துரும். ஒரு வெற்றி கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த சீட்ல உட்கார்ந்தாதான் அந்த சீட்டோட சூடு என்ன அப்படின்னு தெரியும். சோ பார்க்கலாம். விஜய் வந்து உட்கார்ந்தாருன்னா அந்த சூடு எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை வந்து அனுபவிச்சு பாப்பார்ல. ஆமா, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது ஒஃபிஷியலாக அந்த உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியாகும் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இப்படி இருக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கும் வந்து ஒரு கௌரவிப்பு நடந்திருக்கு இல்லையா? ஆமா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு வந்து கம்பன் புகழ் விருது வந்து கொடுத்துருக்காங்க. அகில இலங்கை கம்பன் கழகம் வந்து ரீசெண்டா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்தினாங்க. அதுல வந்து அந்த கழகத்தினுடைய உயரிய விருது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாற்றை மாற்றியவன் அப்படின்ற ஒரு பெரிய டைட்டிலோட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறமா வந்து ஜனாதிபதி கூட நிறைய கருத்துக்கள் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கை நாட்டுல வந்து எல்லாருமே வந்து ஏற்ற இறக்கம் இல்லாம எல்லாருமே சம உரிமையோட வாழணும் அப்படின்றதுக்கு நாங்க அள்ளும் பகலும் உழைப்போம் அப்படின்னு வந்து நிறைய வாக்குறுதிகளையும் சொல்லியிருக்காரு. வாக்குறுதிகள் தெரியும் தானே, தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே வாக்குறுதிகளுக்கு பஞ்சம் கிடையாது, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாப்போம் இனிமே ஜனாதிபதி என்ன செய்ய போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆமா, இந்த விருதோட முக்கியமான நோக்கம் வந்து இவர் வந்து இன, மத, மொழி இந்த எல்லாத்தையுமே தாண்டி வேற்றுமைகளை உடைச்சு அவர் வந்து ஒரு தேசத்தை வந்து ஐக்கியப்படுத்துறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் வரவேற்று தான் அவருக்கான இந்த கௌரவிப்பு நடந்திருக்கு. அது ஒரு வகையில பாராட்டக்கூடிய விஷயம், நிஜமாவே கௌரவிக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இலங்கை அரசியல் வரலாற்றிலேயே வந்து அதிகளவான தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்ற முதலாவது அரசியல்வாதி இல்லையா எங்களுடைய அனுரகுமார திசாநாயக். ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு வந்து அதிக அளவில் வடக்கு கிழக்கில் தான் ஓட்ஸ் இருந்தது, அதை யாருமே மறக்க மாட்டோம். அதே மாதிரி அவர் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் இருக்கு, அதிகளவான வாக்குறுதிகள் இருக்கு. நுவரெலியால அவர் பேசியிருந்தார். பேசின விஷயங்கள்ல பல விஷயங்கள் வந்து இப்போ அவங்களுடைய அரசாங்கத்துக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள், விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, இந்த கொஞ்ச நாட்களாகவே வந்து நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க இல்லையா, அந்த நிலக்கரி விஷயம் இருக்குது. அதே மாதிரி இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது வந்து இந்த திரைசேரி விஷயம். இதை பற்றியுமே ஜனாதிபதி எந்த ஒரு இடத்துலையுமே பேசினதா கேட்கக்கூடியதா இருக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு அந்த பாராளுமன்றத்தில் ஒரு உரை ஒன்று ஆற்ற போறாரு அப்படின்னு செய்திகள் வந்து அடிப்படுது. அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணி அவர் வந்து அங்கே பதில் கொடுப்பாரோ தெரியல. ஆமாம், சில நேரங்களில் வந்து இது ஒரு மேதின கூட்டம், அங்கே என்ன பேசணும் எங்கே பேசக்கூடாது அப்படின்ற இருக்கிறதுனால
அதனால அவர் இந்த விஷயங்களுக்கு அங்க பதில் சொல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனா பல விஷயங்களுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு ஆளா இப்ப மாறி இருக்காரு. அது அவருடைய உரை, அவருடைய பதில்கள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியான பின்னணியில இந்த திரைசேரி விஷயம் இருக்கு இல்லையா? திரைசேரி விஷயம் வந்து இப்போ ரொம்ப மும்முரமான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து காணாம போயிருக்கு. இப்போ இது காணாம போகல, இன்னொரு வங்கிக்கு தான் மாற்றப்பட்டிருக்கு, வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த சம்பவத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு, அதாவது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு அதிகாரி வந்து தற்கொலை செய்து உயிரிழந்திருந்தாரு. அவங்களுடைய குடும்பம் வந்து பல விஷயங்களை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதாவது இந்த உயிரிழந்த அதிகாரி வந்து எப்பவுமே குடும்பத்தை பத்தியே அதிக அளவில் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது. 2 மகள்கள். ஒரு மகள் வந்து மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் அவங்களுடைய கல்வியை தொடர்ந்துட்டு இருந்திருக்காங்க. மற்ற மகள் வந்து 15 வயது பாடசாலை கல்வியில் இருந்திருக்காங்க. மனைவி வந்து அங்கே அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக இருந்திருக்காங்க. இப்படியான பின்னணியில் தான் இவர் வந்து அன்றைய தினம் அந்த உயிரிழந்த நாளில் வந்து சுமூகமாக தான் அவங்களுடைய நாள் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எல்லா வழமையாக எப்படி நம்ம வீட்டில் இருப்போமோ அதே மாதிரி தான் அவருடைய நாளும் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இப்படியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீட்டாக்களுமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் எப்படி இருந்தாலுமே இது ஒரு தற்கொலை அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு பிரேத பரிசோதனைகள் மூலமாகவும். அவர் வந்து அந்த மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கதாகவும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து வெளியில் முகம் காட்ட முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக தன்னோட உயிரை மாய்த்துக்கிட்டதாக தான் இப்போ தகவல்கள் வெளியாகிருக்கு. இப்படியான பின்னணியில் இப்போ இவருடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது வந்து இந்த விசாரணைகளை இன்னும் எடுத்துட்டு போறதுக்கு, அதாவது விசாரணைகளை தீவிரப்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வெளியாகி இருந்த பின்னணியில இப்போ சிஐடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, நிதியமைச்சில் இருந்த இலத்திரனியல் உபகரணங்கள் இருக்கு இல்லையா, போன்ஸ், லேப்டாப்ஸ், அங்க பயன்படுத்தின எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸையும் வந்து அவங்க கைப்பற்றி இருக்காங்க. அது மூலமாக விசாரணைகளை தீவிரப்படுத்துறதுக்காக. ஸோ இந்த திரைசேரி விஷயம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன தகவல்கள் வெளிவர போகுது, யார்கிட்ட வாக்குமூலங்கள் பதிவு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. ஆனால் இந்த விஷயம் வந்து இன்னும் பாரதூரமாக மாறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து இந்த விஷயத்துக்கு அரசாங்கம் அவங்களுடைய சார்பில் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய பதில் எப்படி இருக்க போகுது, இன்னும் மௌனம் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயத்தில். ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக இதுக்கான ஒரு முடிவு வரணும். இந்த பணம் என்ன ஆச்சு, பணம் எங்கே போச்சு, இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கையாக அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கான பதிலை வந்து எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இது எப்படி இருந்தாலுமே விசாரணைகள் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கதா போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிச்சிருக்கு. சரி, பார்க்கலாம் இந்த விசாரணைக்கு இறுதியில் வந்து என்ன முடிவு கிடைக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, பார்க்கலாம் இது வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ வந்து எனக்கு இப்போ ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஹேக்கர்ஸ் தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து மோஸ்ட்லி வெளிநாட்டவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நியூஸில் பார்த்தீங்கன்னா சில வெளிநாட்டு பிரஜைகள் வந்து அந்த இணைய மோசடி நடத்திய அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் வந்து இலங்கையில கைது செய்யப்பட்டதா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த நியூஸ் பாத்தீங்களா? ஆமா, அதாவது இப்போ சீன பிரஜைகள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க 38 பேர். அவங்களுக்கு வந்து 8ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராஜகிரிய பகுதியிலையும் வந்து 120 வெளிநாட்டு பிரஜைகளை வந்து கைது செஞ்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த சைபர் தாக்குதல்கள், இணைய வழி மோசடி மூலமா இது சம்மந்தமாக இந்த குற்றச்சாட்டுக்கு கீழே தான் வந்து அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதனால இலங்கையில் வந்து இப்போ இந்த இணைய வழி மோசடிகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நாளாகவே வந்து பல பேர் கைது செய்யப்பட்டு இருக்காங்க, பல சோதனைகள் நடத்தப்பட்டு இருக்கு. அதுவும் போலீஸாருக்கு கிடைக்கக்கூடிய ரகசிய தகவலுக்கு அமைய தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே நடத்தப்பட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 120 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு பேரும் வந்து வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்து இந்த மாதிரியான சைபர் தாக்குதல்களில் ஈடுபடுறதுக்காக தான் இப்படி நடந்திருக்கதா தான் இப்போ சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கான விசாரணைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க இப்படி வந்தவங்கள தான் சில பேர் நம்ம நாட்டில் சிஸ்டம்ல பூந்து ஏதாவது பண்ணாங்களா அப்படின்ற கேள்வி கூட நமக்கு வந்து இருந்திருக்கு. இலங்கை வந்து ஒரு சுற்றுலா மையமா வச்சிருக்க ஒரு நாடு தான். அதுக்காக எல்லாருக்குமே விசா கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து யோசிச்சு அவங்களுக்கு வந்து விசா பீரியட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும்போது நம்ம நாடு வந்து ஒரு பேஸா வந்து இயங்கக்கூடாது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து நிறைய பேரை வந்து கைது செய்யறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளிநாட்டவர்கள் தான் வந்து கைது பண்றாங்க. அவங்க வந்து சுற்றுலா விசால வந்துட்டு இங்க வந்து ஒரு மோசமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தா
நம்ம நாட்டுல இருந்து நிறைய பேர் எப்படியோ தப்பிப்பாங்க. இப்ப அரசாங்கத்துக்கு வந்து $2.5 மில்லியன் அப்படின்றது வந்து அவங்களால கட்டக்கூடியதாக இருக்கும். ஆமா. ஆனா நம்ம மக்கள்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இணைய வழி மோசடிக்கு உள்ளாகும் போது அந்த காசெல்லாம் யாருமே திருப்பி கிடைக்க போறது இல்லையா. இல்ல இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸுமே வந்து இப்போ கடனா செலுத்த வேண்டிய பணம் தானே. அப்போ இதுக்கப்புறம் இலங்கை அரசாங்கம் இதை எப்படி கடனா செலுத்த போகுது, அது யாருக்கிட்ட இருந்து ஈடுகட்ட போறாங்க, மறுபடியும் மக்கள் வரி பணத்துல தான் இது வந்து கை வைக்க போறாங்களா அப்படின்னு இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம வழிவிட முடியாது. ஏற்கனவே ஒரு பெரிய கடன் சுமையோட போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு எங்களுடைய நாடு. 2028 தான் வந்து இதுக்கான நம்ம வட்டியவே கட்டி முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல்களும் இருக்கு. அப்போ இப்படியான பட்சத்துல வந்து இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதுவும் முழுமையா பொறுப்பு கூற வேண்டிய நிதியமைச்சில் இருந்தே இந்த ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கிறதுனால அதுக்கு முறையான ஒரு பொறுப்பு எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. ஸோ அவங்க தான் அதுக்கான முறையான விசாரணைகளை நடத்தி தீர்வு வழங்கணும். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்படியான சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில வந்து தற்கொலை பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களுத்துறையில வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து பெரிய சம்பவம் எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன சம்பவம் தான். ஒரு சின்ன மனக்கசப்பு வந்து வந்திருக்கு. அதுக்காக ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய உயிரையை வந்து விட்டுருக்காங்க. அதுவும் இவங்க வந்து ஒரு படிச்ச ஒரு டீச்சரா வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் தான். ஸோ இவங்க வந்து களுத்துறை பகுதியில் வந்து 42 வயது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்கூல் படிச்சிருக்காங்க இல்லையா, அங்க வந்து ஒரு டீச்சருக்கு அங்க வந்து அவங்களுடைய தோழிக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து சில வேலைகள் இருக்கும் இல்லையா, அதனால அவரால் வந்து வர முடியலையா. அதனால இவங்க வந்து ஒரு மனக்கசப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து கொழும்புக்கு ஒரு சின்ன வேலையா போகணும் அப்படின்னு போகும்போது கூட இவங்க வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அந்த ஹஸ்பண்ட் வந்து போயிருக்காரு. அப்புறம் வந்து இவங்களுக்கு கோவம் வந்து அவருக்கு வந்து நிறைய ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து எடுக்கல. ஒரு கட்டத்துல கோவமா வந்து வீட்டை விட்டு வெளியில போயிருக்காங்க. வெளியில போனவங்க அடுத்த நாள் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்க, இதை உயிரை விடுறதுக்கு அது வந்து ரொம்ப நேரம் எல்லாம் தேவைப்படாது இல்லையா. ஒரே ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருந்தாலே போதும், அந்த உயிரை விடுறதுக்கு அவங்க வந்து தயாராகி அந்த உயிரையும் விட்டுருக்காங்க. அதுலயும் அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கான். குழந்தைய பத்தி யோசிச்சு சரி அவங்க வந்து உயிரோட இருந்திருக்கலாம் இல்லையா. அதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உயிரை விடுறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளை நம்பி இருக்கவங்க, நம்மளை சார்ந்து இருக்கவங்க, நம்மளுடைய ஃப்யூச்சர், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம யோசிக்கணும். அதனால் எல்லாத்துக்கும் எப்போவுமே தற்கொலை அப்படிங்கிறது வந்து தீர்வாகாது. அண்மையிலையும் நாங்கள் ஒரு சம்பவம் பார்த்துருந்தோம். யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு ஆன்லைன் கேமுக்கு அடிமையாக இருந்த ஒரு மாணவன், அதுவும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து ஆன்லைன் கேமுக்கு அடிமையாக இருந்ததுனால தற்கொலை செய்து உயிரிழந்திருந்தார். இப்படியான தற்கொலை சம்பவங்கள் பதிவாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஒரு நிமிஷம் அந்த தோட் வரும்போதே ஒரு நிமிஷம் நாங்கள் எங்களுடைய ஃப்யூச்சரையும் எங்களுடைய அம்மா அப்பா பற்றி யோசிச்சாலே போதும், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு வராது. அதனால் எங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்கிறதுக்கான இந்த டைம் பீரியட் வந்து எல்லாராலையும் நம்ம வந்து இந்த ஆண்டவரால் வந்து என்ன சொல்கிறது, அதிர்ஷ்டசாலியாக பார்க்கப்பட்டவங்க தான் இப்படியான ஒரு மனித பிறவியில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படியான பட்சத்தில் இதை வாழ்க்கையை முடிச்சிக்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட இல்லை அந்த தீர்மானம். ஸோ நம்ம இதனால் முடிச்சிக்கிறதுனால இது சமுதாயத்துக்கு ஒரு கெட்ட ஒரு முன்னுதாரணம் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறது. அதனால் எல்லாருமே யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணுமே தவிர அதிக கோபத்தினாலையும் மன அழுத்தத்தினாலையும் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்றைக்குமே ஒரு தீர்வாக இருக்காது. ஸோ அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவங்களுக்காக இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய குழந்தைக்காக சரி யோசிச்சிருக்கலாம். சரி, இது வந்து இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருக்காங்க. அவருக்கு என்னவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க என்ன அப்படின்னா உங்களுடைய சொத்து பத்திரத்தை வந்து தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ திருப்பி வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்கு இல்லையா, அங்க வந்து திருப்பி வாங்க அப்படின்னு இவருக்கு வந்து அழைப்பானை விட்டுருக்காங்களா. அதான் சொல்றது, எத்தனை தரம் ஒண்ணு இப்பதான் இது முடியும் அப்படின்னு பார்த்தா திருப்பி அதை வந்து கூப்பிட்டுருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 வந்து ஏபஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து அந்த லஞ்சம் அப்படின்ற மாதிரி ஒரு விசாரணையும் வந்திருக்கு. அதுல வந்து சின்னதா லஞ்சம் வாங்கியிருக்காப்ல. அதை வந்து வாங்கினவர் கொடுத்தவர் இருக்காரு இல்லையா, அவரே நீதிமன்றத்திலயும் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப என்ன, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. சோ விசாரணைகளுக்காக வந்து கூப்பிட்டு இருக்காங்களா.
பார்க்கலாம் விசாரணை முடிவுல என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்க்கலாம். இப்ப எனக்கு என்ன டவுட் தெரியுமா? இப்போ ஒரு நிமிஷம் யோசிக்கணும். எந்த கோர்ட்ல எந்த கேஸ் இருக்கு? எங்க வழக்குக்கு அதாவது இப்ப கூப்பிட்டுருக்காங்க? வந்து ஷெட்யூல் பண்ணி போகணும். திங்கட்கிழமை இங்க, செவ்வாய்க்கிழமை இங்க அப்படின்ற மாதிரி போகணும். ஆனா ஆமா. ஒரு காலத்துல எப்படி இருந்தவங்க இப்ப இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அதான். இருக்குல்ல. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லி விஜய் சும்மாவா சொன்னாரு. அதுக்கு தான் மத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அனுர அரசாங்கத்த வந்து ரொம்ப விமர்சிக்கிறீங்க. நீங்களும் கூட எங்களுடைய கடந்த நிகழ்ச்சியில வந்து போட்டு ரொம்ப தாக்கியிருந்தீங்க. அவரு சொன்ன எதுவுமே செய்யல. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ஒரு விஷயத்துல ஆமா நானும் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற விஷயம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போய்கிட்டு இருக்கு. அவங்க முறையா சொன்ன வேகத்துக்கும் அந்த சொன்ன டோனுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்களுக்கும் வந்து நிறைய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நானும் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இப்போ எப்படின்னா இந்த ஊழல் விஷயத்துல கடந்த கால அரசியல்வாதிகள் செஞ்ச ஊழல்களை மக்கள் முன்னாடி வெளிப்படுத்துவேன், அவங்களுக்கான சட்ட நடவடிக்கை இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் தூசி தட்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் இல்லையா? அது மட்டும் கரெக்டா அக்யூரேட்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா வரணும் நடக்கட்டும், விசாரணைகள் எல்லாம் நடந்துகிட்டு அதான் இருக்கு. தீர்ப்பு ஆளாளப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவே ஒரு நாள் சிறையில இருந்துட்டு ஒரே ஒரு வந்துட்டாரு. நாள் வந்துட்டாரு. அப்புறம் நீ என்ன வேணும்னு கேக்குறீங்க? இந்த மாதிரி இன்னும் பல பேர் வந்து சிறைக்கு போவாங்கன்னு நான் சொல்லல, அவரே கடைசியா சொல்லியிருக்காரு. அன்றவே சொல்லியிருக்காரு, இந்த வருஷம் கடைசிக்குள்ள பல பேர் இப்ப சிறைக்கு போவாங்க, நீங்க பார்க்க போறீங்க. அப்ப நீங்க எல்லாம் எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறீங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். பார்க்கலாம் 5 மாசம் பிறந்துருச்சு, இன்னும் மிஞ்சி போனா இன்னும் 7 மாசம் இருக்கு. அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆமா, அதாவது மக்களுடைய வாக்குகளால ஜனாதிபதியா பதவி ஏற்றிருக்காரு இல்லையா? அப்ப அவரு சொன்ன அந்த ஒரு விஷயத்தையாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தானே பண்ண முடியும். ஒரு நியாயம் இருக்கு தானே, நீங்களே கரெக்டா. இது யோசிங்க. என்ன முதல்வன் படமா? டக்குனு ஆமா, டக்குனு போயிட்டு நான் அவருக்கு என்ன எடுத்துறது. 10 கையா இருக்கு இல்ல கொஞ்சம் கொஞ்சமா செய்வாரு முறையா. அவர் ஜனாதிபதியா இப்பதான் கிட்டத்தட்ட என்ன 2 வருஷம் ஆக போகுதா, 5 வருஷம், இன்னும் 3 வருஷம் தாராளமா இப்படின்னு தான் அந்த கட்சியில இருக்கவங்க சொல்றாங்க. டக்குன்னு என்ன வந்து எல்லாரும் போட்டு அடிச்சிடாதீங்க, அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்லோ ப்ராசஸ் தான், ஆனா 5 வருஷத்துக்குள்ள நாங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றப்படும் அப்படின்னு மறுபடியும் பல மேடைகள்ல வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கதை பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழக அரசியல் என்ன கதையோ தெரியல, ஆனால் இலங்கையோட அரசியல் என்ன நடக்க போகுது, யார் என்ன பண்ண போறாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்ம நாட்டு நிலவரம் இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா உலக நிலவரம் வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆமா, இப்போ அது ஈரான் வந்து முன்னுக்கு வந்து முதல் வந்து அமெரிக்கா கோரிக்கைகள் வந்து முன் வச்சாங்க, அதை வந்து ஈரான் வந்து நிராகரிச்சிருந்தாங்க. இப்போ வந்து ஈரான் அந்த 14 அம்ச கோரிக்கையை வந்து முன் வச்சிருந்தாங்க. இப்போ இதுக்கு பதிலுக்கு வந்து ட்ரம்ப் வந்து அதை வந்து நிராகரிச்சிருக்காரு. இவங்க வச்சு அவரு நிராகரிக்கிறாரு, அவங்க வச்சா இவரு நிராகரிக்கிறாரு. ஸோ ஆக மொத்தத்துல இதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிலவரம் வந்து போய்கிட்டு இருக்கு. லூப்ல அப்படியே ரிப்பீட்ல போய்கிட்டு இருக்கு. வந்தா சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, வந்தா சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹோர்மூஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கு. ஈரான் வந்து இந்த ஹோர்மூஸ் நீரிணையை வச்சு தான் அவங்களுடைய இந்த தந்திரத்தை அப்படியே ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவோட இந்த நட்பு நாடுகள், முக்கியமா ஈரானோட எதிரி நாடுகளோட கப்பல் போக்குவரத்து முழுமையா முடக்கப்படும், தடை செய்யப்படும் அப்படின்னு ஈரான் திட்டவட்டமா தெரிவிச்சிருந்தது. இப்போ அமெரிக்காவோட ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, அமெரிக்கா இந்த கப்பல்களுக்கு நீங்க வந்து தடை விதிச்சிருக்கீங்க, தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன், என்னோட படைகள் அங்க பயணிக்கிற கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், அங்கே போகிற கப்பல்களுக்கு நான் தான் பொறுப்பு, என்னோட படைகள் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஈரான் ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால், சரி ஓகே, இப்போ நீங்கள் அனுப்ப போகிறீங்களா உங்களோட படைகளை, அதையும் நாங்கள் பார்த்துக்குறோம், யார் என்னன்னு பார்க்காம நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்களோட தரப்புல வந்து அவங்களோட நிலைப்பாட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போது இது வந்து இப்போ தரை வழியில் நடந்த போர் முடிஞ்சு, இந்த வானத்தில் ஏவுகணை வீசினது, ட்ரோன் தாக்குதல் நடந்தது, இதெல்லாம் போய் முடிஞ்சு இப்போது கடலில் ஒரு பெரிய போருக்கு வந்து இது வழிவகுக்க ஆரம்பிச்சிருக்கு. பெரிய போரா மாறும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. சரி, பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 பக்கமும் கலந்தாலோசிச்சு ஒரு முடிவெடுத்தா எந்த ஒரு சேதாரமுமே இல்லாம சுமூகமா முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஆமா, இதுல கலந்து ஆலோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி 14 அம்ச திட்ட முன்மொழிவையும் வந்து ட்ரம்ப் நிராகரிச்சிட்டாரு. ட்ரம்ப்புக்கு என்னன்னா, ஈரான்ல பொருளாதாரம் முடங்கணும், அவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, ட்ரம்ப் சொல்ற எல்லாத்துக்கும் ஈரான் வந்து தலையாட்டணும். அப்படி தலையாட்டுமா இருந்தா இந்த போரை இன்னைக்கு இப்போ அடுத்த நிமிஷம் கூட முடிச்சுக்கிறதுக்கு ட்ரம்ப் ரெடியாக இருக்காரு. ஆனால் ஈரான் வந்து அவங்களுடைய நாட்டோட அந்த இறையாண்மையை விட்டு கொடுக்கறதுல விரும்பாமல் இருக்காங்க. அவங்களுடைய நாட்டுக்குன்னு இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தான், அதில் யாரும் தீர்மானம் எடுக்க முடியாது. ட்ரம்ப்பாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தீர்மானிக்க முடியாது. நாங்கள் தோற்க மாட்டோம்,
என்ன எவ்வளோ பெரிய வல்லரசாக இருந்தாலும் என்ன, நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படிங்கிறது தான் போர் ஆரம்பித்து அந்த February 28 இருந்து இப்போ வரைக்கும் ஈரானோட நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் ட்ரம்ப் தான் கொஞ்சம் அப்பப்போ அங்கங்கே சரிஞ்சு மாறிக்கிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது கடலில் ஒரு பெரிய போர் ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்குமா, யார் யாரை தாக்க போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நாங்கள் எங்களுடைய ஊடகமூடாக வந்து அடிக்கடி இது தொடர்பான செய்திகளை வழங்குறதுக்கு தயாராக இருக்கும். சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இலங்கையில என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, முக்கியமா இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் பார்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாங்கள் வந்து வெற்றி செய்தியோட நாளைக்கு வருவோம். சரி, நாளை மீண்டும் சந்திக்கலாம். Bye bye. சந்திக்கலாம். ஓகே, பாய். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.